வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோவக்காய் வறுவல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் கோவக்காவா ஐயோ எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் சத்துள்ள காய்ங்க. எப்படி வெள்ளரிக்காய்லாம் இருக்கோ அதுபோல் இதுவும் உள்ள நீர் உள்ள காய் தாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நான் இதை வந்து ரவுண்டாக சலாட் பண்ணி இது வந்து ஒரு வறுவலுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா, பெருங்காயம் போட்டு இந்த ரவுண்டாக வறுத்து வச்சுருக்கிறது வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மசாலாவோட. இது வந்து பார்த்திங்கன்னா நீர் காய்ன்றதுனால தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த இருக்கிற தண்ணியிலே வந்து பாதி விட வேக விடணுங்க. இந்த மசாலாவோட பாதி வெந்ததுக்கப்புறம் மீதி மசாலா இப்போ சேர்க்க போகிறோம். திரும்பி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்லோ பண்ணிவிட்டு இருக்கிற அந்த சூட்லேயே வந்து அப்பப்போ ஆட்டி இதை வந்து வறுவல் மாதிரி வறுக்கிறோம். மற்ற வறுவல் வறுக்கிற மாதிரி தாங்க இதுவும். நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனே சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். கூழ் அந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் இது கூட தொட்டுக்க நல்லா இருக்குங்க. ஒரு நீர் உள்ள காய் இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.